Hi, this is Maverick here. நம்ம சேனல்ல நிறைய அப்டேட்ஸ் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு சீக்கிரமா ஒரு ஸ்டுடியோ டூர் வரும். and இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 5 things girls love. இந்த ஒரு 5 விஷயத்தை நம்ம நல்லா ஃபாலோ பண்ணோம்னா girlsக்கு ரொம்ப பிடிக்கும். so they get attracted to us easily. so அது என்னங்கறதை இந்த வீடியோல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபன்னி கைனா ரொம்ப காமெடி பண்ணிட்டு இருக்கிறவங்க அப்படிங்கிற அவங்களுக்கு வந்து ஒரு காமெடியனா ஒரு சார்லி சாப்ளின் மாதிரியோ காய் தேவையில்ல. ஸோ நவ் அண்ட் தென் ஒரு சின்ன காமெடி ஒரு சின்ன கவுண்டர் அந்த மாதிரி கொடுக்குற பசங்களுக்கு கேர்ள்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப ஃபன்னிங்கிறத வந்து நம்ம ஒரு வேற மாதிரி இதில் திங்ஸில் எடுத்துகிட்டு போயிடாதீங்க. லைக் ரொம்ப அப்படியே ஃபன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நவ் அண்ட் தென் அப்பப்போ ஒரு சின்ன காமெடி ஒரு சின்ன கவுண்டர்ஸ் வந்து கேர்ள்ஸுக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆவாங்க ஈஸியாக அவங்க கிட்ட. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. செகண்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு லுக் க்ளீன். ரொம்ப க்ளீனாக இருக்கணும். எந்த சென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் நோஸ் ஹேஸ் இல்லை இயர்ஸில் ஹேஸ் இருந்துச்சுன்னா இல்லை உங்கள் மீசை தாடி இதெல்லாத்தையும் கரெக்டாக ட்ரிம் பண்ணி வைங்க. நீங்கள் நிறையா க்ரோ பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஷேப் பண்ணிவிட்டு அப்புறம் க்ரோ பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் வெல் க்ளீனாக இருந்தீங்கன்னா தான் பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருப்பீங்க. கேர்ள்ஸுக்கு அது ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ கேர்ள்ஸ் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாக இருக்க பசங்க மேலே ஒரு அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும் எப்பயுமே கேர்ள்ஸுக்கு. ஸோ எப்போவுமே வந்து டெய்லி குளிங்க வெளில போகும்போது ப்ரஷ் பண்ணுங்கள். 2 times கண்டிப்பாக ப்ரஷ் பண்ணுங்கள். நைட்டு தூங்கும் போதும் ப்ரஷ் பண்ணுங்கள். நம்மளுக்கு ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. அண்ட் நான் சொன்ன மாதிரி க்ளீன் எப்போவுமே இருங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டு ஒரு சானிடைசர் கையில் வச்சுட்டு எப்பயுமே பர்ஃபெக்டாக இருக்க பாருங்கள். தேர்ட் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு பி லாயல் டு ஹர். லாயல் இந்த சென்ஸ் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு விதத்திலும் உங்கள் மேலே சந்தேகம் வராத மாதிரி அவங்கள ஏமாற்றிட்டு பின்னாடி எந்த வேலையும் பண்ணாத மாதிரி இருக்கணும். நான் என்ன சொல்லி மீன் பண்ணுறேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் செட்லேயே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சில பேர். லைக் ஒரு பொண்ணுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவார் ஒரு ஃபோட்டோ அனுப்புவார். அதே பொண்ணுக்கு அதே ஃபோட்டோவை எடுத்து இன்னொரு பொண்ணுங்களுக்கு அனுப்புவார். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா லாயலாக நீங்கள் இல்லை. ஸோ கேர்ள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாயாலிட்டியை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. அண்ட் லாயலாக இருக்க பசங்களை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிவிடுவாங்க. லைக் அவங்க இன்ஸ்டாகிராம் அவங்க வாட்ஸ்அப்பை நோன்னாலே தெரிஞ்சிடும் அவங்க லாயலாக இருக்காங்களா இல்லையான்ட்டு. ஸோ எங்கள் செட்லேயே நிறைய பேர் இருக்காங்க. அவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு மறுபடியும் இந்த மாதிரி பண்ணாதீங்க. அது ரொம்பவே லாயல் வந்து லைக் எப்பவுமே கேர்ள்ஸ் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ டோன்ட் பிரேக் ஹர் ட்ரஸ்ட். ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டு ஸ்மெல் குட். நீங்கள் வெளியில் போகும்போது ஒரு நல்ல ப்ளசன்ட் ஸ்மெல் உங்கள் மேலேருந்தே வரணும். உங்கள் மேலே ஸ்வெட் ஸ்மெல் வரக்கூடாது. இப்போ நீங்கள் நிறைய வெளில போயிட்டு வந்தீங்க நிறையா சுற்றிட்டு அவங்கள போய் பார்த்தீங்கனாலும் ரொம்ப அதிகமான ஸ்வெட் ஸ்மெல் இருக்கும். ஸோ எப்போவுமே ஒரு டியோட்ரண்ட் இல்லை பர்ஃப்யூம் கண்டிப்பாக கையில் வச்சுக்கோங்க. ஒரு பாடி ஸ்ப்ரே கண்டிப்பாக கையில் இருக்கணும். சப்போஸ் இல்லைனா கூட நீங்கள் வெளியில் போய் அவங்கள மீட் பண்ணுறதுக்கு முன்னாடியாச்சும் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஒரு ½ hour முன்னாடி அப்ளை பண்ணிங்கன்னா தான் இந்த ஃப்ரேக்ரன்ஸ் நல்லா உங்களுக்கு வந்து மர்ஜ் ஆகி உங்கள் மேலே நல்ல ஒரு குட் ப்ளசன்ட் ஸ்மெல் இருக்கும். ட்ரஸ்ட் மீ கேர்ள்ஸுக்கு ரொம்ப ப்ளசன்ட் ஸ்மெல் அதாவது ஒரு பாய் கிட்ட போகும்போது நல்ல ஒரு ப்ளசன்ட் ஸ்மெல் இருந்துச்சுனாவே சைக்காலஜிக்கலாக ஒரு நல்ல ஃபீல் குட் அவங்களுக்கே இருக்கும். அண்ட் அவங்க ஈஸியாக அவங்கக்கிட்ட அட்ராக்ட் ஆகிடுவாங்க. ஸோ ஃபாலோ திஸ். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் விஷயம். அவங்கக்கிட்ட வந்து போகும்போது கண்டிப்பாக ஒரு குட் ஸ்மெல் உங்கள் மேலே இருக்கணும். ஃபிஃப்த் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டு ஹாவ் அ ஸ்மைல் இன் யுவர் ஃபேஸ். கண்டிப்பாக நீங்கள் போய் ஒரு கேர்ள்ஸ் கிட்ட அப்ரோச் பண்ணும்போதோ இல்லை அவங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணும்போதோ பேசும்போதோ உருன்னு ஃபேஸ் வச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நீங்கள் போர் அடிச்சு போயிடுவீங்க. ஸோ எப்போவுமே அவங்ககிட்ட பேசும்போது ப்ளசண்ட்டாக ஒரு ஸ்மைலோட பேசுங்க. உங்ககிட்ட உங்களோட மூட் நல்லா இல்லைனா கூட நீங்கள் கொஞ்சம் ஒரு ஹார்ட் டேஸில் அன்றைக்கி இருக்கீங்க இல்லை உங்களுக்கு வந்து அது நேச்சுரலாகவே வராதுனா கூட ஒரு கேர்ள்ஸ் கிட்ட பேசும்போது ஒரு ஸ்மைலோட பேசுங்க. அது கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன கெஸ்டர்ஸ்லாம் கேர்ள்ஸுக்கு ரொம்பவே அட்ராக்ட் ஆவாங்க. அவங்க பாய்ஸ் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயம் தான். அதை நம்ம கரெக்டாக பிளேஸ் பண்ணிட்டனாவே ஈஸியாக அவங்க நம்ம இப்போ நீங்கள் ஒரு கேர்ள் அப்ரோச் பண்ணுறீங்க லைக் யூ ஹாவ் டு மேக்கர் லைக் உங்களுக்கு பிடிக்க மாதிரி அவங்கள வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ ஹாவ் டு டூ சர்டன் திங்ஸ். சில விஷயம் பண்ணால் தான் அவங்க உங்ககிட்ட அட்ராக்ட் ஆவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க அட்ராக்ட் ஆவாங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இன்னொரு வீடியோ உங்களுக்கு பார்க்குறேன். Until then it's bye from your Maverick. Tada, bye bye, take care.